11/5/2024 கார்னியா 653க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நிர்மல் 10ஆம் தேதி 5வது மாதம் 2024 நேற்று நம்ம கொடுத்தது நிர்மல் கம்பெனிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் 379 ட்ராக்கு. சரிங்களா? ஆல் போர்டு பாருங்கள் 4-8 கொடுத்துருக்குறோம், சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நமக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த 3 போர்டுமே அப்படியே ரிசல்ட்டாக வரும். ஆனால் 2 போர்டு வந்திருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட் ஆனது பாருங்கள் 2, 8, 6. சரிங்களா? 2, 8, 6 ரிசல்ட்டு. சரிங்களா? நம்ம கொடுத்துருக்குது 8, 6 சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்கோம், அதுவும் வந்திருக்குது. அடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது நேற்று வீடியோ தள்ளி பார்க்காம கரெக்டாக பார்த்த நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சி போர்டில் கொடுக்குறது ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டில் இருக்கிறது சி போர்டு வரலாம். எப்போவுமே நான் சொல்கிறது அது ஒன்று தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இருக்க 6 சி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா? பி போர்டுக்கு நம்ம 8 கரெக்டாக கொடுத்துருக்குறோம், 6 வந்திருக்குது. 2 இந்த 2 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லி தான் நேற்று கொடுத்துருக்குறேன். அந்த 2 கரெக்டாக ஏ போர்டுக்கு போயிருக்கு. பாருங்கள், நமக்கு மாதம் ஒரு ஃபுல் வின்னிங்கே வந்திருக்குது. சரிங்களா? சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 2 டிஜிட்டல் பார்க்கலாம். 2 டிஜிட்டல் நேற்று கொடுத்ததில் என்ன வந்திருக்கு, நிர்மல் 10ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்கல எத்தனை செட்டு பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் 2 டிஜிட்டல் சரியாக போகாமல் இருந்துச்சு, கொஞ்சம் முயற்சி பண்ணி நல்லா எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், ஏபி நான் சொல்கிறது ஏபி ஏசிக்கு தான் பாஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி 28ங்கிற ஒரு நம்பர் 28ங்கிறது ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 26 நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. புரியுதா? ஏபியும் பாஸு, ஏசியும் பாஸு. ஆக மொத்தம் ஒரு ஃபுல் வின்னிங்கும் பக்கா மாதம் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே என்ன வேணும் பாருங்கள். இது கொடுக்கும்போது சொல்லுங்கள், சி போர்டு வைக்கிறவங்க சி போர்டு, ஏ போர்டு ரெண்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாற்றி வச்சுக்கோங்கன்னு சொல்லியே தான் கொடுப்பேன். அதே மாதிரி ஏ போர்டில் இருந்த 6 சி போர்டுக்கு வந்துருக்குது, 8 அப்படியே இருக்குது. இந்த 2 எங்கே வேணால் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன், அந்த 2 ஏ போர்டுக்கு போயிருக்கு. கரெக்டாக பாருங்கள், ஒரு 3 டிஜிட்டல் நமக்கு அடித்து தூக்கி இருக்குது. சரிங்களா? அதான் உண்மை. பாருங்கள், பக்கா மாசிங்க இன்றைக்கி வின்னிங்கும் வந்திருக்குது. சரிங்களா? நாளைக்கு பாருங்கள், அதேமாரி 3 டிஜிட்டல் நமக்கு ஒன்றும் அவ்வளோ செட் ஆகலை. சரிங்களா? அந்தளவுக்கு நமக்கு இதாகலை. இருந்தாலும் முயற்சி பண்ணி எடுக்க பார்க்குறேன். 2, 8ன்னுலாம் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஒரு 6, 8ன்னு வந்தால் தான் நமக்கு பிசி பாக்ஸில் வின்னிங் ஆகும். 2, 8ன்னு கொடுத்தா ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 6 இங்கே கொடுத்துருக்கேன், 7, 6ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? வந்தால் இப்படி வரலாம் டபுள் ஷான்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் முயற்சி செய்தேன், ஆனால் இதில் சரியாக வரல. ஆனாலும் நம்மளுக்கு இங்கே பக்கா மாதம் வின்னிங் வந்துருக்குது. சரிங்களா? 28ங்கிற நம்பர் வந்திருக்கு, 26ங்கிற நம்பர் வந்திருக்குது. சரிங்களா? இங்கே 4, 8, 8, 6ங்கிற நம்பர் வந்திருக்குது. இங்கே 8, 6ங்கிற நம்பர் இங்கே வந்திருக்குது, 2 வந்திருக்குது. சரிங்களா? போர்டு சூப்பராக வந்திருக்கு. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். 11ஆம் தேதி பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ தேடிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நமக்கு 2 டிஜிட்டல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும். சரிங்களா? நீங்கள் யாரும் வின்னிங் வாங்கலைன்னீங்கன்னா அந்த 2 டிஜிட்டலில் ஃபாலோ பண்ணுங்கள், பக்கா வின்னிங் வரும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் பாருங்கள், டிக்கெட் போடுறதுக்கு கேஎல் டியர். சரிங்களா? 8610575149. சரிங்களா? கேஎல் டிக்கெட் எடுக்கிறோம், டிஆர் டிக்கெட் எடுக்கிறோம். சரிங்களா? இதில் வந்துட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க. இந்த நம்பருக்கு ஹாயின் போடுங்க, கெஸ்ஸிங் கேட்காதீங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வாங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் போடுறதுக்கு நம்பிக்கையான ஒரு நம்பர். ரிசல்ட் வந்தோன்னா பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். உங்கள் காசு, உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும். சரிங்களா? ஆனால் இதில் போய்ட்டு கெஸ்ஸிங் மட்டும் கேட்காதீங்க. கெஸ்ஸிங் வீடியோவில் நம்ம கொடுப்போம், வீடியோ பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹாயின் மெசேஜ் போடுங்க. சரிங்களா? எல்லாம் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் டிக்கெட் போடுங்க. அதேமாதிரி நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டு நம்ம கொடுக்குறது 7-1. என்னுடைய மெயின் டார்கெட் 7-1 தான். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 8 கொடுக்குறேன். 7-1 என்னுடைய மெயின் டார்கெட். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏ போர்டில் 1, 3 கொடுக்குறேன், பி போர்டு 2, 7, சி போர்டு 4, 5, சப்போர்ட்டுக்கு இங்கே 8 கொடுக்குறேன். இந்த 8 எங்கேனாலும் வரலாம். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு சி போர்டுக்கு போகலாம், சி போர்டு ஏ போர்டுக்கு வரலாம். சரிங்களா? இந்த 2 இடமும் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அப்படியே கூட அடிப்பாங்க. அதனால் வைக்கிற நண்பர்கள் அதை மாற்றி கொஞ்சம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? நாளைக்கு ஒரு பக்காவாக 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் இதில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு கணிச்சு வைங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நான் கொடுக்குறது 2 டிஜிட்டல் இதான்.
இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு இதில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? என்ன பொறுத்தளவுக்கு ஏபிஏசி தான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் பிசி. ஆனால் ஒரு செட்டு வச்சா ரொட்டேட் பண்ணி வைங்க, அப்போ நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். 57 வச்சா 75, 37 வச்சா 73, அந்த மாதிரி 39 வச்சா 93. ஏன்னா எல்லாம் திருப்பி கொடுத்தா நிறைய செட் ஆகிடும். சரிங்களா? அதுக்காண்டி நான் சொல்லி கொடுக்குறேன். வைக்கிற நண்பர்கள் திருப்பி வைங்க, அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? 17, 13, 48, 83, 49. சரிங்களா? இதில் எது வந்தாலும் நல்ல ஒரு பக்கா வின்னிங் கிடைக்கும். பாருங்கள், நாளைக்கு 2Dன்னு வந்துச்சுன்னா 99, 33, 11, 00, 88. சரிங்களா? உங்கள் கணிப்பில் வந்தால் இதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இதிலே 3 டிஜிட்டல் வந்தாலும் வரலாம், வராமல் இருக்குது. இந்த நம்பர் டபுள்ஸாக வரும்போது ட்ரிபிள்ஸாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் வைங்க. சரிங்களா? அடுத்து நம்ம 3 டிஜிட்டல் பார்க்கலாம். 175, 125, 174, 144, 864, 314, 371, 819, 694. இதிலேருந்து நாளைக்கு ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து நாளைக்கு ஒரு பக்கா மாதம் ஒரு ஃபுல் வின்னிங் வரலாம். ஆனால் பாக்ஸில் வரலாம், இல்லை டேரெக்டாக வரலாம். இதில் எது போட்டாலும் ஒரு செட்டு பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? பெரும்பாலும் பாக்ஸில் தான் வருது. நம்ம பேட்டர்ன் பிரகாரம் தான் எடுக்கிறோம். ஆனால் சில நேரங்கள் அப்படியே அடிப்பாங்க, சில மாதங்களில் மாற்றி அடிப்பாங்க, இல்லை பவர் பண்ணி அடிப்பாங்க. அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் என்னுடைய செட்டு உங்கள் கணிப்பும் ஒத்து வந்தால் அதை ஒரு செட்டு பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? நீங்கள் இத்தனை செட் இருக்குன்னு பார்க்க வேண்டாம். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் அதை மட்டும் பாக்ஸாக போடுங்க. விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அப்படியே கூட போடுங்க. இல்லைன்னா இதில் 2D அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு விட்டுருங்க. சரிங்களா? உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? அதேமாதிரி செட்டு 2D நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பக்கா மாதம் வின்னிங் வரும். ஆனால் ரொட்டேட் பண்ணி வைக்கணும். 47 வச்சா 74, 15 வச்சா 51, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வைங்க. ஏபிஏசிக்கு தான் மெயின் டார்கெட். சரிங்களா? மிஸ் ஆனால் பிசி. இன்றைக்கி கூட பாருங்கள், ஏபிஏசி தான் நேற்று நம்ம கொடுத்த 10ஆம் தேதி. பாருங்கள், 10ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? 28, 26. என்ன அடிச்சிருக்கிறோம்? ஏபிக்கு 28, ஏசிக்கு 26. சரிங்களா? அதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம கணிப்பு எப்போவுமே ஏபிஏசிக்கு தான் வரும். அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு செட்டை 2 செட்டை பாஸ் ஆகலாம். பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஒரு 4 செட்டு 5 செட்டு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3-4 வின்னிங் வாங்கலாம். நீங்கள் நேற்று 10ஆம் தேதி 2 வின்னிங் வாங்கியிருக்கோம். சரிங்களா? 28, 26 பாஸ் பண்ணியிருக்கோம். நேற்று 9ஆம் தேதி 50ங்கிற நம்பர் பாஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இன்னும் 2 நாள்லேயே 3 நம்பர் பாஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்ன வேணும் பாருங்கள். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கமெண்ட் பிடிச்சிங்கன்னா ஒரு லைக்கு போடுங்க. சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இதில் டிக்கெட்டை போடுங்க. சரிங்களா? இதில் நம்ம நம்பி போடலாம், நம்ம தான் எடுக்கிறோம். அதனால் உங்கள் பணம் திருப்பி தர பக்காவாக இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. நம்பி இந்த நம்பருக்கு நீங்கள் டிக்கெட் போடலாம். சரிங்களா? இதில் கெஸ்ஸிங் கிடையாது. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக போட்டுக்கலாம். உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப அழகாக கிடைக்கும். சரிங்களா? பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். நம்பி போடலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.